ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா நவம்பர் 16 அண்ட் 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா தூய்மை பணியாளர்களுக்கான முதல்வரின் உணவு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் 15, 2025. தொடங்கப்பட்ட இடம் சென்னை கலைவாணர் அரங்கம். முதல் கட்டமாக 31,373 பணியாளர்களுக்கு உணவு வழங்குறாங்க. டிசம்பர் 6 முதல் அனைத்து நகராட்சிகளுக்கு விரிவாக்கம் செய்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா காமன்வெல்த் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1949. இந்த காமன்வெல்த் கூட்டமைப்பு அப்படின்றது பிரிட்டனின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த நாடுகள் ஒருங்கிணைப்பு. இதுதான் காமன்வெல்த் கூட்டமைப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்தியா உட்பட 54 நாடுகள் உறுப்பு நாடாக இருக்காங்க. இந்த காமன்வெல்த் கூட்டமைப்பு பார்த்தோம்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதனுடைய மாநாடு நடக்கும். இந்தியா பார்த்தோம்னா 1949 இணைஞ்சிருப்பாங்க. காமன்வெல்த் போட்டிகள்னு பார்த்தோம்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த காமன்வெல்த் போட்டிகள் நடைபெறும். காமன்வெல்த் கூட்டமைப்பு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து நாடுகளோட ஜனநாயகம், அமைதி, வளர்ச்சி போன்றவற்றெல்லாம் உயர்த்துறதுக்காக தான் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு காமன்வெல்த் கூட்டமைப்பு அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா 51ஆம் ஊர் என்பதன் மருவு அம்பத்தூர். 51ஆம் ஊர் என்பதன் மருவு அம்பத்தூர். தொண்டியார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாஹிப் தான் தொண்டியார் என்று அழைக்கப்படுறாரு. ஏன்னா இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க தொண்டி என்ற ஊர்ல பிறந்திருக்காரு. அதனால தொண்டியார் என்று அழைக்கப்படுறவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப். இவர் பார்த்தோம்னா 1792 பிறந்திருப்பார் ராமநாதபுரம் மாவட்டத்தில். இவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர். இவர் சதுரகிரி மலை, புறாமலை, நாகமலை, ஆனைமலை போன்ற மலைகளில் தவம் புரிஞ்சு ஞானம் பெற்றிருப்பார். இந்த மஸ்தான் அப்படின்றது பார்த்தோம்னா பாரசீக சொல். இறைக்காதலால் ரொம்ப ஆழமாக கவரப்பட்டவங்கள தான் மஸ்தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால தான் இவருக்கு குணங்குடி மஸ்தான் சாஹிப் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. இவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னா சுல்தான் அப்துல் காதிர். அதுதான் இவருடைய இயற்பெயர். இவர் தாயுமானவரை போலவே பராபர கன்னி பாடல்களை எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா காச நோயை விரைவாக கண்டறிவதற்கு பயன்படும் பரிசோதனை கருவிகள் யாவை? சிபிநாட், ட்ரூநாட். காச நோயை விரைவாக கண்டறிவதற்கு பயன்படும் பரிசோதனை கருவிகள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா சிபிநாட், ட்ரூநாட். சிங்கப்பூரின் 60வது சுதந்திர ஆண்டை ஒட்டி எந்த நூல் வெளியானது? லிட்டில் இந்தியா அண்ட் தி சிங்கப்பூர் இந்தியன் கம்யூனிட்டி த்ரூ தி ஏஜஸ் அப்படின்ற நூல் தான் சிங்கப்பூரின் 60வது சுதந்திர ஆண்டை ஒட்டி நூல் வெளியாயிருக்கு. இது இங்கிலீஷில் இருக்கும் இந்த நூல். இதை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா சவுந்தர நாயகி வைரவன். அவங்க தான் இதை எழுதியிருக்காங்க. சிங்கப்பூர் தமிழர்களின் 200 ஆண்டு கால வரலாற்றை இந்த நூல் கூறுகிறது. லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜில் இருக்கும்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சவுந்தர நாயகி வைரவன் அப்படின்றவங்க தான் எழுதியிருக்காங்க. சிங்கப்பூர் தமிழர்களின் 200 ஆண்டு கால வரலாற்றை இந்த நூல் கூறுகிறது. அடுத்து பார்த்தோம்னா பழங்குடியினர் தினம் அது எப்போ அனுசரிக்கிறாங்க இந்திய அரசு அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 15 அனுசரிக்கிறாங்க. ஏன்னா பிர்சா முண்டா நவம்பர் 15, 1875 பிறந்திருப்பாரு. முண்டா கிளர்ச்சி இவருடைய தலைமையில் தான் நடைபெற்றிருக்கும். பிர்சா முண்டா விமான நிலையம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்க ராஞ்சி அப்படின்ற பகுதியில் தான் இருக்குது. இது ஒரு சர்வதேச விமான நிலையம். அடுத்து பார்த்தோம்னா மதராஸ் மாகாண சட்டமன்ற நியமன உறுப்பினராகவும் சட்டமன்றத்தில் முதல் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் மதராஸ் மாகாண சட்டமன்ற நியமன உறுப்பினராகவும் சட்டமன்றத்தில் முதல் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 1952 புற்றுநோய் மருத்துவமனை அடையாறில் உருவாக்கியிருக்காங்க. இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய முதல் உறுப்பினர், ஸ்ரீ தர்மா என்ற இதழினுடைய ஆசிரியர், ஆதரவற்ற பெண்களுக்காக அவ்வை இல்லம் தொடங்கினார். 1926 சென்னை சட்டமன்ற மேலவைக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர். 1927 காந்தியின் உதவியுடன் தேவதாசி முறையை ஒழிக்க சட்டம் இயற்ற காரணமாக இருந்தார். அடையார் புற்றுநோய் நிறுவனம் 1954 உருவாக்குனாங்க. புற்றுநோய் சிகிச்சை, ஆராய்ச்சி, ஆதரவு போன்ற நோக்கங்களுக்காக அடையாறு புற்றுநோய் நிறுவனம் 1954. புற்றுநோய் நிறுவனம்னா 54, அதுவே மருத்துவமனைனா 52. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் பார்த்தோம்னா 1967 தொடங்கினாங்க. அடுத்து பார்த்தோம்னா கூட்டுறவு வார விழா எப்போது கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 14 தொடங்கி ஒரு வாரம் வரை கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 14 நவம்பர் 20 வரை. 1904 திருச்சியில் முதல் கூட்டுறவு சங்கம் உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் 1983 உருவாக்குறாங்க. கூட்டுறவு சங்க விதிகள் பார்த்தோம்னா 1988. அரசியல் அமைப்பில் பகுதி
97(b)ல 97வது சட்ட திருத்தம் 2011 மூலம் இந்த கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்றது வந்து புதிதாக இணைக்கப்பட்டிருக்கும். இதில் கூட்டுறவு சங்கங்களோட விதிகள் பார்த்தோம்னா 243(ZH)ல இருந்து 243(ZT) வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் காந்திய கோட்பாடுகளில் 43(b) வந்து பார்த்தோம்னா கூட்டுறவு சங்கங்கள் அமைத்தல், அதே மாதிரி வந்து சுதந்திரமாக செயல்படுதல், மக்களால் நிர்வகிக்கப்படுறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.